ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான தி ஸ்கார்பியன் கிங் படம் எப்டிவன் பிராண்ட் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 32 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பிரமிட்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்தில் நிறைய ட்ரைப்ஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு கொடுங்கோல் அரசன். அவனுடைய அரசவையில் இருக்கிற தீர்க்கதரிசியான கதாநாயகி அந்த அரசனுடைய முடிவு ஒரு ஸ்கில்டு வாரியரோட கையில தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கில்டு வாரியரான ராக் அந்த நாட்டுக்கு வராரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். 80s and 90s எடுத்துட்டீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே அர்னால்ட் பாத்தீங்கன்னா ஒரு முடிசூடா மன்னனா இருந்திருப்பாரு. அவருக்கப்புறம் பெருசா ஆக்ஷன் ஹீரோஸ் யாருமே வராத ஒரு காலகட்டம் அது. அப்ப வெளியான இந்த படம் மூலமா ராக் ஒரு ப்ராமிசிங்கான யங் ஆக்ஷன் ஹீரோவா கருதப்பட்டாரு. 60 மில்லியன் பொருட்செலவுல எடுக்கப்பட்ட இந்த படமா இந்த படம் இருக்கு. த மம்மி ரிட்டர்ன்ஸ் இந்த ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ண ஸ்டீஃபன் சோமஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ஸ்கிரீன் ரைட்டர்ஸா இருந்திருக்காரு. ஏன்னா மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஸ்கார்பியன் கிங் கேரக்டர்ல ராக் பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டரை ஒரு ஃபுல் லென்த் படமா இந்த படத்துல ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா ஸ்கார்பியன் கிங் 4 வரைக்குமே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனாலுமே இந்த முதல் பாகம் இருந்த அளவுக்கு மற்ற 3 பாகங்கள் இல்ல அப்படின்றதுதான் உண்மை. ராக்குடைய பிசிக், பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த வாரியர் ரோலுக்கு இவர் தான் ஆப்டா இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு இவர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மம்மி சீரிஸை கம்பேர் பண்ணும்போது பிரெண்டன் ஃப்ரேசர் கேரக்டர்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமோ அந்த எல்லா கேரக்டரைசேஷனும் இவர் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாரு. குறிப்பாக ஹியூமர் போர்ஷனுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற ஃபேண்டசி எலிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு. 2002ல எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு சிஜி ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசென்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய கதைக்களம் புதுசான ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது நிறைய படங்கள் நம்ம ரொம்ப நல்லாவே நம்ம கண் முன்னாடி நிறுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படிங்கிறதுனால நம்மளால அந்த மம்மி ரிட்டர்ன்ஸ் அந்த படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படமே தரும். அது இந்த படத்துக்கான இன்னொரு பிளஸாவே அமைஞ்சிருக்கு. இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி. பெருசா நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலுமே எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்குதான் செய்யுது. அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு பெர்ஃபெக்டான பாப்கார்ன் ஆக்ஷன் மூவியா வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த ஸ்கார்பியன் கிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.